சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். 2025ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கக்கூடிய நீங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இரட்டிப்பு பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பொதுவாக மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் கண்டக சனியாக இருக்கக்கூடிய சனி கிரகம் அதன் பிறகு அட்டமத்து சனியாக மாறப்போகிறாரு. அதே மாதிரி குருவும் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருந்து 2 மற்றும் 4 மற்றும் 6ஆம் வீட்டை பார்த்துட்டு இருந்த குரு இனி 11ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. அதே மாதிரி தான் ராகு கேதுக்கள் மே மாதம் 18ஆம் தேதி உங்கள் ராசியில் கேது 7ஆம் வீட்டில் ராகுங்கிற ஒரு அமைப்பில் மாறி அமர போகிறாங்க. ஆக இந்த ரெட்டிப்பு பலன்கள் அதனால தான் சொல்கிறோம். பொதுவாகவே சிம்ம ராசிங்கிறது இந்த வருஷம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ராசி தான். அதுலேயும் சந்திரன் ஒளி நிலையில் இல்லாத அமைப்பில் பிறந்தவங்க, நடக்கிற தசாபுக்தி கொஞ்சம் சுய ஜாதக ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களையெல்லாம் ஒரு நிதானமான போக்கில் குடும்பத்தார்கள் கையாண்டுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வருட அறிவுரை. ராசிக்கு 7இல் கண்டகச்சனியாக மார்ச் 29 வரைக்கும் இருக்கிற காரணங்களால் வெளி மக்கள் தொடர்பினால் உங்களுக்கு சிரமம் நிறைய இருந்தது. சனி அட்டமத்து சனியாக மாறும் பொழுது ராசிக்கு 10, 2, 5ஆம் இடங்களை பார்வை செய்து அவ்வீட்டு பலன்களான வருமானம், புகழ், தொழில் இவைகளில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. புதிய முயற்சிகளிலையும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லை என்றால் ஏமாற்றம் வரும் அமைப்பு உண்டு. அதே மே மாதம் 14ஆம் தேதி ராசிக்கு 11ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு நிலைமைகளை ஓரளவுக்கு சமாளித்து கொடுப்பார். ஏன்னா ஒரு கிரகம் மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுசாக இயக்கிறதில்ல, அடுத்தடுத்த கிரக பயிற்சிகளும் நம்மளை இயக்கிட்டு இருக்குதுங்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய குரு வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பிரச்சனை வராது அப்படின்னு கிடையாது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ராகு கேது பயிற்சி. அவங்க தரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது, ராகுவுமே ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி போல தான் வேலை செய்ய போகிறாரு. இனியும் வெளி மக்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பழக வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீங்க. எந்த காரணம் கொண்டும் புது தொழில்கள், அறிமுகம் இல்லாத இதுவரை செய்யாத புது தொழில்கள் யார் பேச்சை கேட்டும் செய்யாதீங்க. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரி அல்லது தனக்கு நிகரானவங்க தன்னை அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பேரில் நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்துடாதீங்க. அனுசரணையாக இருந்துக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இந்த வருட கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம். சிம்மராசி அப்படின்னாலே எப்போவுமே ஒரு கௌரவம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா இருக்கிற கிரகங்கள்லேயே உங்கள் ராசி அதிபதி தலையாய கிரகமான சூரியன் எப்பயுமே தனக்கு ஒரு தலைகுனிவு இருக்குது, அவமானம் இருக்குன்னா ஏற்றுக்க முடியாத ஒரு அமைப்பில் தான் இருக்கும். அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் மெதுவாக குடும்பத்தை மென்மையாக கொண்டுட்டு போக முடியும். இப்போ 11ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, ராசிக்கு 5ஆம் வீட்டை, 3ஆம் வீட்டை இதெல்லாம் பார்வை செய்வாங்க. அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் வீட்டையும் பார்வை செய்வாங்க. இப்போ இந்த 3ஆம் வீட்டை பார்வை செய்யும் பொழுது ஓரளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கை கூடி வரும்னு தான் அர்த்தம். 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது குழந்தைங்க விஷயத்தில் சுப செலவினங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்குறது அங்கே ராகு கொடுக்குற சிரமங்கள்லேருந்து பாதுகாக்க தான் முடியும் அப்படின்றது தான். மொத்தத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. குறிப்பாக மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக நிதானமாக இருங்க. பெருசாக வாழணுன்ற ஆசையை இப்போ விட்டுட்டு இருக்கிற நிலையிலிருந்து தன்னை கீழே இறக்கிக்காமல் பாதுகாப்பாக இருக்கணுன்ற ஒரு அக்கறையோடு இருந்தீங்கன்னா போதுமானது. இன்னும் காலங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த 2 வருஷத்துலேயே நம்ம உலகத்தெல்லாம் பிடிச்சிட போகிறது இல்லை. ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய நல்ல நேரங்கள் வரும். அப்போ நம்ம வாழ்க்கையை தொடரலாம். அதனால் அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக இருங்க. அத்தியாவசியமாக ஒரு விஷயம் செய்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கா, சுய ஜாதகத்தை நல்லா தரமாக அலசி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற மற்றும் அந்த தொழில் சார்ந்த பெரிய அனுபவம் உள்ள மனிதர்கள்கிட்ட 1க்கு 2 முறை தரமாக அவங்கக்கிட்ட அதுக்குண்டான கருத்துக்கள் எல்லாம் கேட்டு செயல்படுங்க. அப்படி செயல்படும் பொழுது உங்களுடைய
தோல்வி குறையும், அவமானம் குறையும், நஷ்டம் குறையும். ஆக இந்த வருஷத்தை மென்மையாக கடத்துங்க, இன்னும் ஒரு நல்ல காலம் வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உரையை முடிக்கிறேன். வாழ்த்துக்கள்.